ஒரு 10 வருஷத்துக்கு முன்னே பார்த்தோம்னா ஏர்செல், டாடா டோகோமோ, யூனினார்னு இந்தியாவில் நிறைய டெலிகாம் கம்பெனிஸ் இருந்தாங்க. ஆனால் இன்றைக்கி ஏர்டெல், வோடாஃபோன் ஐடியா, பிஎஸ்என்எல்லை தவிர மீது எல்லா கம்பெனிஸுமே இருந்த இடம் தெரியாமல் காணாமல் போயிட்டாங்க இந்த ஜியோவோட காம்படிஷன்னால். இப்போது வோடாஃபோன் ஐடியா 45,000 கோடி ஃபண்டை ரைஸ் பண்ணலான்னு முடிவு பண்ணியிருக்காங்க. ஆல்ரெடி 20,000 கோடி ஃபண்டை ரைஸும் பண்ணிட்டாங்க. இதனால் வோடாஃபோன் ஐடியா திரும்பவும் கம்பேக் கொடுப்பாங்களா இல்லையான்றதை பற்றியான டீட்டெயிலான விளக்கத்தை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். முதல்ல இந்த ஒரு கேள்வி எல்லாருக்குமே இருக்கும், ஏன் வோடாஃபோனையும் ஐடியாவும் மெர்ஜ் பண்ணாங்கன்னு. 2016 ஜியோ டெலிகாம் இண்டஸ்ட்ரியில் என்டர் ஆகிறாங்க. லான்ச் பண்ண 83 நாள்லேயே 50 மில்லியன் சப்ஸ்கிரைபரையும் கெயின் பண்ணுறாங்க. ஜியோ வராததுக்கு முன்னே வோடாஃபோன் 19% மார்க்கெட் ஷேரும், ஐடியா 17% மார்க்கெட் ஷேரும் வச்சுருந்தாங்க. இங்கே மார்க்கெட் ஷேர்ன்றதே நிறைய மக்களுக்கு புரியாது. அதுக்கான ஒரு விளக்கத்தையும் பார்த்துடலாம். உதாரணத்துக்கு நீங்களும் உங்கள் நண்பரும் தமிழ்நாட்டில் காய்கறி பிஸ்னஸ் பண்ணுறீங்கன்னு எடுத்துப்போம். தமிழ்நாடு முழுக்க மொத்த காய்கறி பிஸ்னஸோட மதிப்பு 100 கோடின்னு வச்சுப்போம். அதில் நீங்கள் மட்டுமே 60 கோடிக்கும் உங்கள் நண்பர் மீதி இருக்க 40 கோடிக்கும் பிஸ்னஸ் பண்ணுறீங்க. தமிழ்நாடோட மொத்த காய்கறி பிஸ்னஸோட மதிப்பே 100 கோடி தான். அதில் 60 கோடி உங்களோட பங்களிப்பு. ஸோ உங்களோட மார்க்கெட் ஷேர் 60%, உங்கள் நண்பரோட வியாபாரம் 40 கோடி. அதனால் உங்கள் நண்பரோட மார்க்கெட் ஷேர் 40%. உங்கள் 2 பேரோட பிஸ்னஸையும் சேர்த்துனா 100 கோடி வந்துடும். அதில் உங்களோட பங்களிப்பு எவ்வளவுன்றதை தான் மார்க்கெட் ஷேர்னு சொல்கிறோம். இப்போ உங்களுக்கு மார்க்கெட் ஷேர்னா என்னன்னு புரிஞ்சிருக்குன்னு நம்புகிறேன். 2016 வோடாஃபோன் 19% மார்க்கெட் ஷேரும், ஐடியா 17%, ஏர்செல் 8%, ஏர்டெல் 24% மார்க்கெட் ஷேரும் வச்சுருக்காங்க. ஜியோ வந்ததுக்கப்புறம் பாதி கம்பெனிஸ்க்கு மேலே காணாமல் போயிட்டாங்க. பிகாஸ் ஜியோவோட ப்ரைஸிங்னால. இன்டர்நெட் இந்த அளவுக்கு எல்லாருக்கும் ஆக்சசபிளாக இருக்கிறதுக்கு முக்கியமான காரணம் ஜியோ தான். 2016 வோடாஃபோனும் ஐடியாவும் சேர்ந்து 36% மார்க்கெட் ஷேர் வச்சுருந்தாங்க. ஆனால் 2020 அது 26% குறையுது. அதே சமயம் ஜியோ 0ல் இருந்து 35% மார்க்கெட் ஷேரை பிடிக்கிறாங்க. காம்படிஷன்னாலையும் சர்வை பண்ணுறதுக்காகவும் வோடாஃபோனும் ஐடியாவையும் மெர்ஜ் பண்ணுறாங்க. வோடாஃபோன் ஐடியா பேங்க்ரப்ட் ஆகிற அளவுக்கு போனதுக்கு முக்கியமான காரணம் அவங்களோட ஃபினான்சியல்ஸ் தான். எல்லா டெலிகாம் கம்பெனிஸுமே கவர்மெண்ட்டுக்கு ஏஜிஆர், அட்ஜஸ்டபிள் கிராஸ் ரெவன்யூ சார்ஜ்ன்றதை பே பண்ணியே ஆகணும். அதாவது அவங்களோட ரீசார்ஜிலிருந்து வர இன்கமில் ஒரு குறிப்பிட்ட பர்சன்டேஜை. 2019 சுப்ரீம் கோர்ட் இந்த ஏஜிஆர் ரேட்டில் முக்கியமான மாற்றத்தை கொண்டு வராங்க. டவர் ரெண்ட், சேல்ஸிலிருந்து வர இன்கமுக்கும் இந்த ஏஜிஆர் ரேட்டை பே பண்ணி ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுதான் வோடாஃபோனுக்கு மிகப்பெரிய பாதிப்பையும் ஏற்படுத்துது. 2023 டிசம்பரோட மட்டும் 1,96,000 கோடி கவர்மெண்ட்டுக்கு கட்ட வேண்டிய ஏஜிஆர் தொகை மட்டும் பாக்கி இருக்கு. இதை அடுத்த 10 வருஷத்துக்குள்ள கட்ட கவர்மெண்ட்டும் சலுகை கொடுக்குறாங்க. அதுக்கான வட்டி பணத்தையும் 16,133 கோடியும் வோடாஃபோன் ஐடியாவால் கட்ட முடியாததுனால கவர்மெண்ட்டுக்கு ஷேராக கன்வெர்ட் பண்ணி கொடுக்குறாங்க. இப்போ கவர்மெண்ட் வோடாஃபோன் ஐடியாவில் 23.3% ஸ்டேக் வச்சிருக்காங்க. 2024 மார்ச் வரைக்கும் வோடாஃபோன் ஐடியாவுக்கு 4,400 கோடி கடன் இருக்கு. இங்கே வோடாஃபோன் ஐடியாவுக்கு கடன் பெரிய விஷயம் இல்லை, கவர்மெண்ட்டுக்கு கட்ட வேண்டிய அந்த ஏஜிஆர் அமௌண்ட் தான் பெரிய பிரச்சனையாக இருக்கு. வோடாஃபோன் ஐடியா 45,000 கோடி அமௌண்ட்டை 18,000 கோடி எஃபிஓ மூலமாகவும் 25,000 கோடி பாண்டு பேங்க் லோன் மூலமாகவும் ரைஸ் பண்ணலான்னு முடிவு பண்ணியிருக்காங்க. இப்போ எஃபிஓ மூலமாக ஷேர் மார்க்கெட்டில் 18,000 கோடி மக்கள்கிட்ட இருந்தோம். ஆதித்ய பிர்லா குரூப்புக்கிட்ட இருந்தே 2,000 கோடியும் மொத்தம் 20,000 கோடியும் இப்போ ரைஸ் பண்ணியிருக்காங்க. வோடாஃபோன் ஐடியா இந்த பணத்தை வச்சுட்டு அடுத்த 3 வருஷத்துக்கு 4G சர்வீஸை எக்ஸ்பேண்ட் பண்ணுறதுக்கும் 5G சர்வீஸை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கும் முதலீடு பண்ண போகிறதா சொல்கிறாங்க. இங்கே பிரச்சனை என்னன்னா 2027-28க்குள்ள 70,000 கோடியை கவர்மெண்ட்டுக்கும் மற்ற டியூஸுக்கும் கட்டி ஆகணும். சரி, அந்த அளவுக்கு வோடாஃபோன் ஐடியா அடுத்த 3 வருஷத்தில் க்ரோ ஆகிடுவாங்கன்னு கேட்டால் அதுதான் கேள்விக்குறி. ஜியோ, ஏர்டெல் 2 கம்பெனி தான் இந்தியாவோட டெலிகாம் செக்டரையே டாமினேட் பண்ணிட்டு இருக்காங்க. வோடாஃபோன் ஐடியாவோட ஃபினான்சியல் ரிப்போர்ட்டை எடுத்து பார்த்தோம்னா ஒவ்வொரு குவார்ட்டரும் சப்ஸ்கிரைபர்ஸ் குறைஞ்சிட்டே வரதை பார்க்க முடியும். அது மட்டும் இல்லாமல் தொடர்ந்து லாஸ் பண்ணிட்டும் வராங்க. இந்த ஃபண்ட் ரைஸ்னால வோடாஃபோன் ஐடியா இருக்கிற சப்ஸ்கிரைபர்ஸை லாஸ் பண்ணாமல் தவிர்க்கலாமே தவிர அவங்களால ப்ராஃபிட்டபுளாக மாற வாய்ப்பே கிடையாது. பிகாஸ் ஹெவி காம்படிஷன். அதே சமயம் கவர்மெண்ட்டுக்கு கட்ட வேண்டிய அந்த ஏஜிஆர் தொகை, அந்த ஸ்பெக்டரம் அண்டு பேங்க் லோன்னு நிறைய தொகை பாக்கி இருக்கு. வோடாஃபோன் ஐடியா சர்வை பண்ணுறதே கஷ்டம் தான். ஆனாலும் நம்மளை போல சாதாரண மக்களுக்கு இது ரொம்பவும் முக்கியம். ஏன்னா 6 வருஷத்துக்கு முன்னே 1 ஜிபிக்கு 95 ரூபா கொடுத்துட்டு இருந்தப்போ ஜியோனால தான் இன்டர்நெட்டும் ஃபோனையும் நம்மளால் குறைஞ்ச விலைக்கு ஈஸியாக ஆக்சஸ் பண்ண முடிஞ்சது. அதே போல் தான் இன்றைக்கி பிஎஸ்என்எல், வோடாஃபோன் ஐடியா, ஏர்டெல்னு காம்படிஷனே இல்லைன்னா அவங்க மோனோபோலி ஆகிடுவாங்க. நாளைக்கு அவங்க சொல்கிறது தான் விலை. இதனால் பாதிக்கப்பட போகிறது உங்களை போல் என்ன போல் சாதாரண மக்கள் தான். காம்படிஷன்ன்றது எல்லா தொழிலையும் ஒரு முக்கியமான விஷயம். காம்படிஷன் இருக்கணும்ன்றதுனால தான் கவர்மெண்ட் வோடாஃபோன் ஐடியாவுக்கு சலுகையும் கொடுத்தாங்க.
இருக்காங்க. வோடாஃபோன் ஐடியா கம்பேக் கொடுப்பாங்களா இல்லையான்றதை பொறுத்திருந்து பார்க்கலாம். உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நம்புகிறேன். உங்களுக்கு ஏதாவது கேள்விகளோ சந்தேகங்களோ இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள்.